ஏன் இது நடக்குது? ஏன் விஜய் அங்க போகல அப்படின்றதான கேள்வி. ஆமா சார். அங்க அந்த கேள்விய எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்னா, ம். அது இப்போ விஜய் இதுக்கு முன்பு போகாதவரா? அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப அஜித் குமார் இதுக்கு போயிருந்தாப்ல. அஜித்தா இருக்கட்டும், அந்த நீட் அனிதா. அனிதாவா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்னோலிலா இருக்கட்டும், ம். இதெல்லாம் தாண்டி கோவிட்ல மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் கூட இருக்கலாம். அந்த டைம்ல கோவிட் மரணத்த யாருமே போய் பார்க்கறதுக்கு தயங்குறவங்க. ம். ஏன்னா, அது நம்மளுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரியான நெறைய பேருக்கு அந்த தயக்கம் இருந்தது. ம். அது மாரி மரணத்தில் கூட விஜய் அங்க போனார். ம். கரெக்ட்டா? இதெல்லாம் ஃபேக்ட். ஆமா. இப்படி இருக்கும்போது, இந்த மரணத்துக்கு ஏன் அவரு போகல அப்படின்னும்போது, ஒண்ணு இது ஒன் சிங்கிள் ஃபேமிலி கிடையாது. ம். நீங்க யாருக்கும் தெரியாம போயிட்டு, யாருக்கும் தெரியாம வர்றது. ம். ஸோ இது குரூப் ஆஃப் ஃபேமிலீஸ். ம். ஒரு 38 குடும்பங்கள்னு வைங்களேன். ம். 38 குடும்பங்கள் ஒரே ஊர்லயா அப்படின்னா, அந்த ஒரே ஊர்லயும் கிடையாது. அது வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல 3, 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு வைங்களேன். ம். அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் தனித்தனியா போகணும். ம். அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியா போகணும்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன்லாம் வாங்கணும். 1. 2வது அதற்கு முறையாக பர்மிஷன் கொடுக்கப்பட்டதா அப்படின்றது கேள்விக்குறி. ம். இவங்க அப்ரோச் பண்ணல அப்படின்னு இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. இமெயில் மூலமாவே டிஜிபிக்கு ம். அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது.